திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் போற்ற ஒளிவடிவாக விளங்கும் அருட்பெருஞ்சிதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். இவ்வுலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம லாபத்தை காலம் உள்ளபோதிலிருந்து அடைய வேண்டும். ஆன்ம லாபம் என்பது எவ்வித ஆதாரம் இல்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும். இது சர்க்குரு வாக்கு, அருட்பெருஞ்சிதி இறைவனின் வாக்கு. நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செயல்கூடும். திருவருள் விளைதல் என்ற தலைப்பில் 14வது பாடலில் பெருமான் அரசரெல்லாம் வழங்கும் தனி அரசது நின் அருள் அரசு என அறிந்தனன். பின் உரைசெய் நின் அருள்மேல் உற்ற பேராசை உளமெலாம் இடம் கொண்ட எந்தாய். வரைசெய்யா மேன்மேல் பொங்கி வாய் ததும்பி வழிகின்ற என் வசம் கடந்தே இறைசெய் என ஆவி தலைக்க அவ்வருளை ஈந்த அருள்கை இப்பொழுதே என இப்பாடலை பதிவு செய்கின்றார். இறைசெய் என் ஆவி தலைக்க அவ்வருளை ஈந்த அருள்கை இப்பொழுதே. இறை என்பது இறைவனை அறிய நுட்ப அறிவு தேவை. உடம்பு தலைக்க அவி உணவு தேவை. செவி தலைக்க செவி உணவு எனும் கேள்வி தேவை. கண் தலைக்க தயவு எனும் கண்ணோட்டம் தேவை. மனம் தலைக்க செயல்பாடு எனும் அறிவு தேவை. உள்ளம் தலைக்க அருள் அமுதம் தேவை. உள்ளம் தலைத்தால் ஆவி. அவ்வருளை ஈந்த அருள்கை இப்பொழுதே. எவ்வாறு அருளினார்? தன்னோர் மட்டும் செய்த அன்பு எல்லோர் மாட்டும் செய்ய அன்பு அருளாக மாறுகிறது. இதனை கடவுளார் அன்பு ஈனும் அருள் ஏனும் அன்பு ஈனும் அருள் எனும் ஒரு குளவி என்பார். மேலும் பெருமான் 3930வது பாடலில் அருட்கண் நோக்கம் பார்த்தானை பாராரை பாராதானை எனவும் 3945ஆம் பாடலில் நிலையறிந்து நில்லாதார் நெஞ்சில் லேசம் ஒன்றான எனவும் நிலை என்பது புலைகுலை தள்ளாரை தழுவான எனவும் புலைகுலை தவிர்த்து காட்டின் இயக்கமையாகிய மனம் உயிர்கருணை பற்றி நின்று உபகாரம் செய்ய செய்ய அருளமுதம் எவ்வாறு கிடைக்கும் என அகவலிலே சர்க்குரு என்ற பகுதியில் இகத்தில் என்னென்ன அறிய வேண்டும், அப்படி அறிந்து செயல்பட்டால் பரத்தில் என்னென்ன கிடைக்கும் என 1040வது வரி தொடங்கி 1070வது வரி வரை தெளிவாக கூறுகிறார். அரசரெல்லாம் வழங்கும் தனி அரசு நின் அருள் அரசு என அறிந்தேன். அருட்பெருஞ்சிதி ஆண்டவர் இப்போது வருகின்ற கடவுள், இதற்கு முன் வந்ததாக சொல்லப்படுகின்ற கடவுள் யாருக்கும் அருட்பெருஞ்சிதி பற்றி தெரியாது. அப்படிப்பட்ட எல்லாம் வல்ல தனித்தலைமை பெரும்பதியாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்றேன், பெறுகின்றேன், பெறுவேன். என்னை போல் நீங்களும் பெறுவதற்கு யாதொரு தடையும் இல்லை. இது சத்தியம் என உண்மை பத்திரிகை வாயிலாக 12/4/1871 உறுதி செய்கிறார். மேலும் அகவலில் 1026ஆம் வரியில் ஐவரும் காண்பதற்கு அரும் பெரும் பொருள் என் கைவர புரிந்த கதிசிவ பதிய எனவும், மேலும் 1582ஆம் வரியில் மூவரும் முனிவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இயலனக்கு அளித்தனை என்கின்றார். ஆக ஜீவகாருண்ய ஒழுக்கம் எனும் அருளியல் யாருக்கும் வழங்கப்படவில்லை, இவருக்கு மட்டுமே வழங்கினார். மேலும் கடவுள் நிலை என்ன என்பதை கேட்டால் பெரியவர் என பெயரிட்டு கொண்ட பெரியவர்களெல்லாம் ஒன்று கிடக்க ஒன்று உளறுகின்றார் என பேருபதத்தில் குறிப்பிடுகிறார். மேலும் அருட்பெருஞ்சிதி இறைவரை காண எல்லோரும் இன்று வரை தவம் செய்து கொண்டுதான் உள்ளார் என 3916ஆம் பாடல் உறுதி செய்கிறது. வானிருக்கும் பிரம்மர்களும் நாரணர்களும் பிறரும் மாதவம் பன்னாட் புரிந்து மணிமாட நடுவே தேனிருக்கும் மலரணை மேல் பள்ளி கரையினுடைய திருவடிகள் சேர்த்தருளுக என செப்பி வருந்திடவும் நான் இருக்கும் குடிசையிலே வழிந்து நுழைந்து எனக்கே நல்ல திரு அருளமுதம் நல்கியது அன்றியும் என் ஊனிருக்கும் குடிசையிலும் உவந்து நுழைந்தடியேன் உள்ளமெனும் சுரு குடிசையிலும் நுழைந்தனையே என பதிவு செய்கின்றார். அவரின் பரிபூர்ண அருளை பெற்றார். மேலும் இந்த அருளியலை பின்பற்றி செயல்பட்டு தான் யாராக இருந்தாலும் அவரை அடைய முடியும். இல்லைனா பூமியில் பிறந்து ஜீவகாருண்யம் செய்து மேல் வீட்டு சாவியை கீழே பெற்று
மேலே போய் கதவு திறந்து நித்திரைகளாய் வாழ முடியும். இல்லைன்னா திருக்கதவு முன்னும் பின்னும் காத்திருந்து திரும்புவார்கள் என இப்பாடல் உறுதி செய்கிறது. 5352ஆம் பாடலில் பாரிடம் வானிடம் மற்றும் இடம் பற்றிய முத்தர்கள் சித்தர்கள் முற்றும் சேரிடமாம் இது பாரீர் திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதியுள் ஜோதி என்கின்றார். மேலும் 3433ஆம் பாடலில் பரவெளியில் துணை வேறில்லை எனவும் 5025ஆம் பாடலில் அந்தோ நின்னை என்று எங்கும் அருள்வார் இல்லையே எனவும் இதற்கு மேல் பெரியது எதுவும் கிடையாதென அட்டகம் முதற் பாடலிலும் உறுதி செய்கிறார். இவர் எவ்வாறு அறிந்தார்? ஓதாது உணர்ந்திரு ஒளியளித்தனக்கே இவருக்கு ஆதாரமாகியது அருட்பெருஞ்சோதி. அதனால்தான் நாம் மேலேற இரக்கத்தால் எடுத்துரைக்கிறார். உரை செய் நின் அருள்மேல் திருக்குறளுக்கு உரை எழுதிய பரிமேலழகர் வீடு என்பது சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்தாகலின் துறவு எனும் காரண வகையால் கூறப்பட்டதென்றார். ஆனால் இன்று உரைமனம் கடந்த ஒரு பெருவெளி மேல் அரசு செய்து ஓங்கக்கூடிய அருட்பெருஞ்சோதியை காண உலகியலாருக்கு சர்க்குரு எளிமையாக அருள் என்பது இறைவனின் தடையற்ற இயக்கமாகிய அனாதியாகிய காற்றின் அருட்சக்தி செயலாகி அது தனி பெரும் கருணையாக உள்ளது எனவும், நீங்கள் ஜீவகாரன் என்னும் ஜீவர்கள் தயவு உலகியர் காற்றின் இயக்கமாகிய மனம் தினசரி தடைபடாது நீங்கள் பசித்தேயலின் பசியை போக்க இந்த இயக்கமாகிய சிறிய தயவு சிறிய ஆற்றலாகி அருட்பெருஞ்சோதி இறைவனின் தடையற்ற இயக்கமாகிய உபகார சக்தியால் அது பேராற்றலாகி சிறிய தயவு பெரிய தயவாகும். அதனால் உங்களுக்கு அறிவும் அன்பும் உடனாக நின்று எல்லா நன்மையும் கூடும் என கூறியவர் செயல்பட்டார். அவர் செயல்பட 23/5/1867 அன்று சத்திய தர்மசாலை நிறுவி அச்செயலில் ஈடுபட்டு செயல் அனைத்தையும் அருள் ஒளியால் கண்டார். அருள் என்பது தயவு, ஒளி என்பது ஆற்றல். தயவு ஆற்றலை பெற்றார். உற்ற பேராசை உளம் என்பது மனம் இடம் கொண்ட என் தாய், அதாவது காற்றின் இயக்கமாகிய அருட்சக்தி. இவர் தன்னுடைய தயவு செயலால் அந்த ஆற்றலை பெற்றார். வரை செய்ய மேன்மேல் பொங்கி வாய் ததும்பி வழிகின்றது. இவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடத்து அன்பும் உயிர்கள் வாழ்ந்து தயவு கொண்டதால் வரையறுக்கு உட்படாத உன்னை நான் வரையறைக்குள் நில்லாமல் ஆன்மா அருளொளியால் நிரம்பியவுடன் பெரியன் அருட்பெருஞ்சோதி பெரும்புகளை பேசுதலே பெரும்பேர் என்று உணர்ந்து பாட ஆரம்பித்து திருவருட்பாவில் 5818 பாடலுக்கு மேல்மேல் பாமாலையாக இறைவனுக்கு சாட்டியுள்ளார். என் வசம் கடந்தே இவர் இந்திரியம் கடந்து, கரணம் கடந்து, ஜீவன் கடந்து, ஆன்மா கடந்து, அருள்நிலை ஏறி ஏமசித்தி சகா கல்வி தத்துவ நிக்கிரகம் அடைந்து இறைநிலை அறிந்து அம்மயமாகி இன்று நம்முடன் மறைந்து உள்ளார். நம் ஊனக்கண்களுக்கு தெரியவில்லை. இது நிதர்சனமான உண்மை. அதனால்தான் கூறுகிறார், ஆடுகின்ற சேவடிக்கு ஆளாகி மாளாத ஆக்கை பெற்றேன் என்கின்றார். நாமும் அவ்வாறு செயல்பட அந்நிலையை அடையலாம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லாவிரதம் கொலையமலாம் ஓங்க. நல்லோர் நைத்த நலம் பெறுக. எல்லோரும் வாழ்கை சேர்ந்து. திரு அருட்பிரகாச சர்க்குருநாதர் திருவடிகளே அபயம் 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 அபயம். திருச்சிற்றம்பலம்.